கோவையில் களை கட்டிய திராவிட பொங்கல் விழா. கோவை மாநகர் மாவட்டம் கெம்பட்டி பகுதியில் மாநகர் மாவட்டம் சார்பில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு கெம்பட்டி பகுதி 80வது வார்டில் உள்ள மைதானத்தில் பகுதி பொறுப்பாளர் முருகேசன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 80வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவர் கோவை மாநகர் மாவட்டம் வர்த்தகர் அணி அமைப்பாளர் மாரி செல்வன் முன்னிலை வகித்தார். கோவை மாநகர் மாவட்டம் பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி மற்றும் கோவை மாநகர் மாவட்டம் பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொங்கல் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இதுகுறித்து பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி சாதி மத பேதங்களை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் சமத்துவ ஆட்சியாக திகழ்கிறது. மகளிருக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே காரணம். இந்த பொங்கல் விழா அத்தகைய நல்லாட்சியை மக்கள் கொண்டாடும் விழாவாக அமைந்துள்ளது என்று திமுக ஆட்சியின் சிறப்புகளை பாராட்டி பேசினார்கள். இப்பொங்கல் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், மாநில தொழிலாளர் அணி இணை செயலாளர் LPF தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.